Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கன்ஜெஷன் கண்ட்ரோல் இன் டிசிபி. ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்காலில் இந்த கன்ஜெஷன் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இதோட டெஃபினிஷன் தெரிஞ்சுப்போம். அதில் இருக்கிற அந்த டெக்னிக் ஸ்லோ ஸ்டார்ட் மெத்தட் டெக்னிக்கை தெரிஞ்சுப்போம். சரி, கன்ஜெஷன் கண்ட்ரோல் அப்படின்னு என்னதுன்னா, இப்போது சென்டர் இருக்குது, ரிசீவர் இருக்குது, ஓகேங்களா. இதுக்கு நடுவில் ஒரு பைப் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பைப்புக்குள்ளே நான் டேட்டாவை சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் அதிகமாக சென்ட் பண்ண வச்சுங்களேன், ஓவர்லோட் ஆகிடும். இந்த ஓவர்லோடு வரும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுதான் கன்ஜெஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ கன்ஜெஷன் கண்ட்ரோல் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் த அமௌண்ட் ஆஃப் டேட்டா என்டரிங் த நெட்வொர்க் ஸோ தட் த நெட்வொர்க் இஸ் நாட் ஓவர்லோடட். ஸோ நெட்வொர்க் வந்து ஓவர்லோட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த கன்ஜெஷன் கண்ட்ரோல் மெக்கானிசமாக பயன்படுத்தும். அது ஒரு பெஸ்ட் மெத்தட் ஸ்லோ ஸ்டார்ட் மெத்தட். சரி, இந்த ஸ்லோ ஸ்டார்ட் மெத்தட்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதுதான் சோர்ஸ், இங்கேருந்து அனுப்புகிறோம், ஓகேங்களா. இதுதான் அனுப்புகிற ஏரியா, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டேட்டா பேக்கெட்டை அனுப்புகிறேன், ஓகேங்களா. இதுக்குள்ளே அனுப்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா பேக்கெட்டை அனுப்புகிறேன். அனுப்பும்போது எனக்கு அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறமா அக்னாலஜ்மெண்ட் வந்துடுச்சுன்னா, முதல்ல ஒன்று அனுப்பதை இப்போ 2 அனுப்ப போகிறேன். இந்த 2ம் போய் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் பேக் ஆகும். அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த 2 அம்சம்ல முன்னே அப்போ இப்போ 4 அனுப்புகிறேன். அந்த 4ம் போயிடுச்சுன்னா அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா 4ம் போய் சேர்ந்துருச்சு, அப்போது 8 அனுப்புவேன். இதுதான் எக்ஸ்போனென்ஷியலாக அனுப்புறது. 1 2 4 8 16 இந்த மாதிரி அனுப்பிட்டு போகிறது தான் ஸ்லோ ஸ்டார்ட் மெத்தட். இப்படி அனுப்பும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த கன்ஜெஷன் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணலாம். இது எப்போ நம்ம பயன்படுத்தணும், ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுவோம் இல்லையா, மொதல் ஸ்டேஜில், அப்போ இதை பயன்படுத்தும். யூஸ்டு அட் த பிகினிங் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் டு அவாய்ட் சடன் கன்ஜெஷன். நிறைய அனுப்பிட்டு வச்சுங்களேன், ஓவர்லோட் ஆகிடும். ஸோ அந்தமாரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்போனென்ஷியலாக அனுப்பலாம். 1 2 4 8 16. ஸோ டிசிபி என்ன பண்ணோம்னா, ஒரு ஸ்மால் கன்ஜெஷன் விண்டோவை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அது நம்ம ஷார்ட்டாக சிடபிள்யூஎன்டின்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இனிஷியலி சிடபிள்யூஎன்டி நம்மளுக்கு என்னவா இருக்கும், 1, ஒரே ஒரு சைஸ். ஸோ அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்த உடனே அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும், 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். ஸோ this continues until the packet loss occur. அப்போ ஒரு த்ரெஷோல்டு வேல்யூ இருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அப்போ நம்ம அதிகமாக அனுப்பும்போது ஸ்டாப் ஆகிடும், ஓவர்லோட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி வர ஸ்டேஜோட ஸ்டாப் பண்ணிக்கலான்னு இந்த மெத்தடை பயன்படுத்தும் போது இந்த கன்ஜெஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துட்டோம்னா, சடனாக ஒரு டிராஃபிக் நடக்கிறத ஸ்டாப் பண்ணலாம். அப்புறம் சேஃப்லி டெஸ்ட் நெட்வொர்க் கெப்பாசிட்டி, எவ்வளோ நெட்வொர்க் கெப்பாசிட்டி அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷனில் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னா, ஒரு குறிப்பிட்ட டைமில் க்ரோத் ரொம்ப அதிகமாக போகும். ஏன்னா டபுள் ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ இவ்வளோ தான் கன்ஜெஷன் கண்ட்ரோல்னால் என்ன, அதில் பயன்படுத்துகிற ஸ்லோ ஸ்டார்ட் மெத்தட். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஜெஷன் கண்ட்ரோலுடைய டெஃபினிஷன் எழுதணும், அதில் பயன்படுத்தக்கூடிய ஸ்லோ ஸ்டார்ட் மெத்தட், அதுக்கான டயக்ராம், அதற்கான எக்ஸ்பிளனேஷன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.